லலிதாம்பாள் சோபனம்ல பண்டாசுர வதம் அந்த பார்ட்டுக்கு வந்தாச்சு. பண்டாசுரனோட போர் யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிடுத்து. முதல் நாள் போர்ல நம்ம பார்த்தோம். 3 மெயினான, அதாவது அசுரர் படையிலேருந்து தளபதிகளோட அஸ்வாரூடையும், அப்புறம் சம்பத்கரியும், நகுலேஸ்வரியும் சண்டை போட்டு அம்மனோட சேனைப்படை ஜெயித்தார்கள். அம்மனோட தலைவிகள் ஜெயித்தார்கள் அப்படிங்கறது பார்த்தோம். லாஸ்டா அந்த நகுலேஸ்வரிங்கிறவோ ஆஹ் சர்ப்பினிங்கிறவளையும் அந்த சேனாதிபதிகளையும் கொன்னா. அந்த சர்ப்பங்கள் எல்லாத்தையும் கொல்றதுக்கு தன்னோட வாயிலேந்து கீரி பிள்ளைகளை வர வச்சு அத்தனையும் அந்த மாதிரி யுத்தம் நடந்து கடைசியில அவ அந்த சர்ப்பினியையும் வதம் பண்ணினா அப்படிங்கறது பார்த்தோம். அந்த நகுலேஸ்வரியோடைய வீரத்தை மெச்சி மந்திரினி அவளை அங்க தேவதையாக தன்னோட வச்சிருந்தா அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது, சும்மா இருப்பானா? அவன் சைடுல கொஞ்சம் கொஞ்சமா பலம் போறது, தோக்கறான்ன உடனே பயம் வரல, அவனுக்கு கோபம் வந்தது. இன்னும் மக்களை சேனைய அனுப்பிண்டே இருக்கான். எல்லாம் திருப்பியும் அடி வாங்கறதுக்கு தான். சோ இப்ப என்ன பண்றான் அவன்? முதல் நாள் தான் இன்னும் போர் நடந்துட்டு இருக்கு. பண்டனுக்கு தெரிய வருது, ரொம்ப கோபம் வருது. அப்படியே தன் வசமே அவன் இழந்து போனான். அப்ப என்ன பண்ணா, வலாஹகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனோட தலைமையில 7 தளபதிகளை கொண்ட 300 அக்ஷோயினி சேனையோட அங்க அனுப்பினான் போருக்கு, அம்பாளோட போர் புரியறதுக்கு. சோ அடுத்த ஒரு தளபதி, 7 தளபதிகள் வரா ஒரு அரக்கனோட தலைமையில, வலாஹகன் அப்படின்னு. அந்த 7 பேரும் கீகசா அப்படிங்கிற ஒரு அரக்கியோட பிள்ளைலாம். அவளுக்கு என்னன்னா, சூரியனை உபாசிச்சு அவ வரம் பெற்றவர்கள் இந்த 7 பேரும். சோ அது என்ன ஒரு அவளுக்கு அட்வான்டேஜ்னா, யுத்த காலத்துல சூரியன் இவர்கள் இவர்களோட கண்ணுல அந்த சூரியன் குடியிருந்து அவளோட அந்த கண்ணுலேந்து வர அந்த தேஜஸ் இருக்கு இல்லையா, அந்த தேஜஸ் எதிரிகளை அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்க வச்சிடுமா. அவ சண்டை போட முடியாத மாதிரி ஆயிடுவாளாம். அந்த ஒரு பவர் இவாளுக்கு இருக்கு, சூரியனை இவ உபாசிச்சதுனால, சூரிய உபாசனை பண்ணதுனால. இவ கண்ணுலேந்து வர அந்த தேஜஸ்க்கு எதிரிகள் சண்டை போட முடியாத மாதிரி ஸ்தம்பிச்சு போற மாதிரி இவாளுக்கு அந்த பவர் இருந்துதான். சோ இந்த திட்டத்தோட இவ என்ன பண்றா, அந்த களத்துக்குள்ள புகுறா. சக்தி சேனையோடைய வீராங்கனைகள் எல்லாம் ஸ்தம்பிச்சு நிக்கிறா அப்படியே இந்த தேஜஸ பார்த்துட்டு. அப்ப என்ன ஆறுது, அம்பாளோட கை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கீழே ஓயறது. அரக்கரோட கை ஓங்க ஆரம்பிச்சுதான் இந்த இவாளோட இந்த ஒரு இதனால. சோ பாக்குற அம்பாள் சேனையெல்லாம் ஸ்தம்பிச்சு நிக்கிறது. அத பார்த்த உடனே தண்டநாதை, அதாவது வாராகி என்ன பண்றா, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு லலிதைட்ட போய் கேக்குறா. அப்ப என்ன ஆறுது, திரஸ்கரிணி அப்படின்ற ஒரு பிரத்யங்கிர ரக்ஷகி, திரஸ்கரிணின்ற தேவி வெளியில வந்தா அம்பாள்டேந்து. அவ எப்படி இருக்கானா, கனங்கரேர்னு கருத்த நிறம். அவளோட கவச்சமும் கரும் கவசம் போட்டுருக்கா. கருங்குதிரை, அந்த குதிரை பேரு தமோலிப்தம் அப்படின்னு. சோ அதுல ஏறி கருணாகம் போன்ற பானங்களை பொழிந்தாள். சோ திரஸ்கரிணின்ற ஒரு தேவி அங்க சண்டை போடுறா. சோ இந்த 7 பேரும் கண்ணை திறந்தாதானே அதுல இருந்து இந்த மாதிரி தேஜஸ் வெளியில எதிரிகளை ஸ்தம்பிக்க செய்யும். அதனால அந்த அரக்கனுடைய அந்த 7 பேரோட கண்ணையும் குருடாக்கிறதுக்கு அந்த அஸ்திரத்தை போட்டா அந்த திரஸ்கரிணி அப்படிங்கிற தேவி. சோ அவ கண்ணை திறக்க முடியாத மாதிரி கண்ணையே போய் இது குருடாக்கிட்டா என்ன பண்றது? அப்ப பிரச்சனையே வராது இல்லையா? சோ அதனால என்ன ஆச்சு, அவ யாருமே அந்த 7 தளபதிகளும் கண்ணையே திறக்க முடியலையாம். திரஸ்கரிணி போட்ட அந்த அஸ்திரத்தினால அவ கண்ணையே திறக்க முடியல. அதனால சக்தி சேனைக்கும் அந்த ஸ்தம்பிச்சு இருந்தது இல்லையா, அதுல இருந்து திருப்பியும் வெளியில அந்த அரக்கர் படைய தம்சம் பண்ணித்து அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் திரஸ்கரிணி டைரக்டாவே அந்த வலாஹகன் அவனோட தலைய புடிச்சு ஒரே இது வெட்டு, தலைய வெட்டி எரிஞ்சாலாம் திரஸ்கரிணி.
மத்த 6 பேருமோ அதே மாதிரியே மத்த 6 தளபதிகளையும் கொன்னு தீத்தா திரஸ்கரினி. அரக்க சேனை வந்து சிதறி அடிச்சுட்டு ஓடி போச்சாம். சோ இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த முதல் நாள் போர் மட்டும் இல்ல, என்னைக்குமே அந்த அம்பாள் பக்கம்தான் வெற்றி வெற்றி அப்படிங்கிற மாதிரி முரசு ஜோரா ஒலிக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் அடுத்த பாட்டுல வருது. மல்லிகா பி வாங்கோ. எஸ் மேம். இவர் போன பின்பு பண்டாசுரன் அனுப்பினான் 7 பிளாஸ்கரர் மந்திரி ராணுவமும். இவர் போன பின்பு பண்டாசூரன் அனுப்பினான் 7 பிலாஸ்கரர் மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்கச் செய்தான். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்கச் செய்தான். இவர் போன பின்பு பண்டாசுரன் அனுப்பினான் 7 பிளாஸ்கரர் மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்கச் செய்தான். இவர் போன பின்பு பண்டாசூரன் அனுப்பினான் 7 பிலாஸ்கரர் மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்கச் செய்தான். லாஸ்கர ஸ்தம்பனதை கண்டு தேவியின் ஆக்னேயால் தண்டனி விசையாய் வந்தாள். பிலாஸ்கர ஸ்தம்பனதை கண்டு தேவியின் ஆக்கினையால் தண்டனி விசையாய் வந்தாள். குருடாகி முன்னேழு மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள் சோபனம் சோபனம். குருடாகி 7 மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள் சோபனம் சோபனம். பிலாஸ்கர ஸ்தம்பனதை கண்டு தேவியின் ஆக்கினையால் தண்டனி விசையாய் வந்தாள். குருடாகி 7 மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள் சோபனம் சோபனம். இவர் போன பின்பு பண்டாசூரன் அனுப்பினான் 7 பிலாஸ்கரர் மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்கச் செய்தான். பிலாஸ்கர ஸ்தம்பனதை கண்டு தேவியின் ஆக்கினையால் தண்டனி விசையாய் வந்தாள். குருடாகி 7 மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள் சோபனம் சோபனம். சொல்லலாம். இவர் போன பின்பு பண்டாசூரன் அனுப்பினான் 7 பிலாஸ்கரர் மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை ஸ்தம்பிக்கச் செய்தான். பிலாஸ்கர ஸ்தம்பனதை கண்டு தேவியின் ஆக்கினையால் தண்டனி விசையாய் வந்தாள். குருடாகி 7 மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள் சோபனம் சோபனம். ஓகேவா? சோ அந்த நகுலேஸ்வரி பாம்பு கீரி பிள்ளை அந்த இது முடிஞ்ச உடனே அடுத்தது இந்த 7 தளபதிகள் வந்தா சூரியனை வழிபட்டு அவ தன் கண்ணுலேருந்து இருக்கிற தேஜஸால எதிரிகளை ஸ்தம்பிக்க செய்யும் வரம் பெற்றவர்கள். சோ இந்த கண்ணு இருந்தா தானே தேஜஸ் அதுல இருந்து வருங்கிறதுனால திரஸ்கரிணின்னு ஒரு தேவி உண்டாகி அவ அஸ்திரங்களால அவ 7 பேரையும் குருடாக்கினா. அப்போ சக்தி சேனை திருப்பியும் அந்த ஸ்தம்பனத்திலிருந்து வெளியில வந்து அந்த அரக்கர் சேனையை எல்லாம் கொன்றது. அப்புறம் அந்த திரஸ்கரிணியே வந்து இந்த 7 தளபதிகளோட தலையையும் வெட்டி சாச்சு. இதுதான் பார்த்தோம். அடுத்தது பண்டனுக்கு இந்த நியூஸ் போறது வரிசையா. அவனுக்கு வேற என்ன நியூஸ் போகும்? இவா செத்தா அவ செத்தா இதுதானே போறது. மனம் நொந்து போனா அவன் மீண்டும் மந்திர ஆலோசனை கூட்டம் கூட்டினா. அப்ப வந்து ஆஹ் இந்த வாட்டி என்ன பண்றா? இப்போ படைபலம் கொஞ்சம் கொஞ்சமா போறது, மாயா பலமும் கொஞ்சம் கொஞ்சமா போறது. அதனால இந்த வாட்டி என்ன பண்றா? சதி வேலையில இறங்கறதுக்கு தீர்மானம் பண்ணினா அரக்கர்கள். சோ அவனுக்கு வந்து ஒரு
விஷயம் வந்து நல்ல கிளியரா தெரியும். அதாவது என்னன்னா, சக்தி சேனைக்கு ஆதார சக்தியா இருக்கிறது யாரு? அந்த லலிதா தேவி தான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ சக்தி சேனைகள் முன்னாடி போறா, தண்டினி மந்திரினி 2 பேரும் வழிகாட்டுறா. இறுதியாக தான் அந்த சக்கரராஜ ரதம் பவனி வரும் அப்படிங்கிறது இந்த அசுராளுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அசுரர்கள் வந்து என்ன பண்றான்னா, ரொம்ப அவளுக்கு காவல் அதிகம் இல்லாத போது பின்பக்கமா வந்து திடீர்னு தாக்குதல் நடத்தி அந்த அம்பாள வந்து சிறை பிடிக்கணும் அப்படின்னு எண்ணினா. இதுதான் சதித்திட்டம் தீட்டுறாவா. அதாவது குருக்கட் மைண்ட். ஆக்சுவலா நேருக்கு நேர் இப்படி போர் புரியாம பின்னாடி வழியா அவளை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. சோ அந்த அம்பாளே ஆணி வேரான அந்த அம்பாளே வந்து மாட்டின்டானா எல்லாமே நம்மளுக்கு வசமான மாதிரிதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டினான். இந்த ஒரு திட்டத்தோட விஷங்கன் அடுத்தது கிளம்புறான். அதுதான் அடுத்த ஸ்லோகம். ஆனந்தி வங்கோ. மடிந்தார் மந்திரி என்று கேட்டு பண்டாசூரன் வந்து தம்பிமார்களுடன் யோசித்து. மடிந்தார் மந்திரி என்று கேட்டு பண்டாசூரன் வந்து தம்பிமார்களுடன் யோசித்து. குடிலாட்சனை பின்னும் சேனையோடு அனுப்பினான், கொட்டி பெரிய யுத்தம் பண்ண சொன்னான். குடிலாட்சனை பின்னும் சேனையோடு அனுப்பினான், கொட்டி பெரிய யுத்தம் பண்ண சொன்னான். லலிதையை பிடித்து கொண்டு வர சொல்லி ஒளித்தனுப்பினான் தம்பி விஷங்கனையும். லலிதையை பிடித்து கொண்டு வர சொல்லி ஒளித்தனுப்பினான் தம்பி விஷங்கனையும். ஒளித்து அனுப்பினான் தம்பி விஷங்கனையும். தடக்குன்னு தூரக்க போறது இல்ல, அதுக்காக தான் சேர்த்து சொன்னேன். ஒளித்து அனுப்பினான் தம்பி விஷங்கனையும். களவு செய்ய சொன்னான் 15 அசுராளுடன், காமேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். களவு செய்ய சொன்னான் 15 அசுராளுடன், காமேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். மடிந்தார் மந்திரி என்று கேட்டு பண்டாசூரன் வந்து தம்பிமார்களுடன் யோசித்து. குடிலாட்சனை பின்னும் சேனையோடு அனுப்பினான், கொட்டி பெரிய யுத்தம் பண்ண சொன்னான். லலிதையை பிடித்து கொண்டு வர சொல்லி ஒளித்தனுப்பினான் தம்பி விஷங்கனையும். களவு செய்ய சொன்னான் 15 அசுராளுடன், காமேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். மடிந்தார் மந்திரி என்று கேட்டு பண்டாசூரன் வந்து தம்பிமார்களுடன் யோசித்து. குடிலாட்சனை பின்னும் சேனையோடு அனுப்பினான், கொட்டி பெரிய யுத்தம் பண்ண சொன்னான். லலிதையை பிடித்து கொண்டு வர சொல்லி ஒளித்தனுப்பினான் தம்பி விஷங்கனையும். களவு செய்ய சொன்னான் 15 அசுராளுடன், காமேஸ்வரிக்கு ஜெயம் சோபனம் சோபனம். சூப்பர் தான். சோ இந்த மாதிரி ஒரு திட்டம் போடுறா. இந்த ஒரு இது குருக்கட் ஒரு இதோட திட்டம் போட்ட எப்படியாவது அந்த அம்பாளை சிறை பிடிக்கணும். அந்த ஆணி வேற நம்ம பிடிச்சுட்டோம்னா அப்புறம் இந்த சக்தி சேனையெல்லாம் ஈஸியா நம்ம வசம் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றா. முதல் நாள் போர் முடியறது சாயங்காலம் ஆயிடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிடுது. சோ இருட்டுலதான் அரக்கர்களுக்கு ஜாஸ்தி பலம் இல்லையா? கருப்பு கலர் உடை, கருப்பு கவசம், தலைப்பாகை எல்லாமே கருமை. அதாவது அமங்கல அலங்காரத்துல படையோட புறப்பட்டானா விஷங்கன். அவனுக்கு துணையா 15 அக்ஷோனி சேனையோட சேனாதிபதிகளும் சேர்ந்து வரா. ஆனா ஒரு போர் முழக்கம் இல்ல, ஒன்னும் இல்ல. இருளில நம்ம வர்றது, அதாவது அந்த படை முன்னாடி வர்றது தெரியாம இருக்கிறதுக்கு மூச்சு கூட விடாம அந்த அம்பாளை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிண்டு வந்தாளாம். சக்கரராஜ ரதத்து பக்கத்துல வந்துட்டான் விஷங்கன். அங்க தெரியுறா லலிதாம்பிகை. காமேஸ்வரி முதலான 15 நித்யாதேவிகள் சுத்தி இருக்கா. 15வது நித்யை தேவி அவளோட பேசின்னு இருக்காளாம்.
அவ எதிர்பார்த்தபடியே அந்த விஷங்கன் எதிர்பார்த்தபடியே அம்பாளோட பக்கத்துல அவ்வளவா எந்த படைகளும் இல்ல அந்த டைம்ல. இதுதான் தருணம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணா, சக்கரராஜ ரதத்து மேல பின்பக்கத்திலேந்து பாஞ்சானா அவன். அத பார்த்த உடனே ரதத்தோட கீழ்த்தட்டு மொத்தம் 9 தட்டுகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? 9 தட்டு அது ஸ்ரீசக்கரத்தோட அமைப்பிலேயே தான் இருக்கா. ஒவ்வொரு தட்டுலயும் அத்தனை தேவிகள் இருக்கா இல்லையா? தேவதைகள். மேல அந்த பிந்து ஸ்தானத்துல தான் லலிதை உட்கார்ந்துட்டு இருக்கா. சோ அந்த ரதத்துல கீழ்த்தட்டுல இருந்த அந்த முதல் அனிமா மகிமா அந்த தேவிகள்லாம் பாக்குறா. திடீர்னு பின்னாடில இருந்து வந்து தாக்கின உடனே அதிர்ச்சி அடையறா அவ எல்லாரும். யுத்த கவசம் இல்ல, ஆயுதம் இல்ல, எதுவும் இல்ல. அவளுக்கு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. விஷங்கன் என்ன பண்றான்? அவன் வந்து அந்த படைகள் எதுவும் அம்பாளுக்கு துணையா வராம இருக்கிறதுக்கு அதுக்காக என்ன பண்றான்? அந்த இவா ரெடியா ஆக விடாம குட்டிலாட்சன் என்ன பண்றான்? அவளை தாக்க ஆரம்பிக்கிறான். சோ எல்லாம் இருட்டுல நடக்கிறது. அதனால அந்த படை கண்ணுக்கு எதிர்க்க தெரியல. ஆனா தாக்குதல் மட்டும் நடந்துட்டே வருதாம். இந்த ஒரு குழப்பம் விஷங்கனுக்கு போதுமானதாக இருந்துதான். அதனால என்ன பண்றான்? கிடைக்கிற சந்தர்ப்பத்துல அந்த தேவிகள் அந்த சக்தி சேனை எல்லாம் நிலை குலைய செய்யறான். அந்த அம்பாளுடைய அந்த சாமரம் இருக்கு இல்லையா? அத வந்து தன்னோட அம்பால முறித்தான் அவன். சக்கரராஜ ரதத்தையே என்ன பண்றான்? அந்த அம்பால மூடிட்டான் விஷங்கன். அந்த மேல அந்த இது இருக்கும் இல்லையா? கொடை. அது மேல அடிச்சா அந்த சக்கரராஜ ரதமே மூடிடுதான். என்ன ஒரு தைரியம் பாருங்க. பின்னாடில இருந்து வந்து இருட்டுல இத்தனை தாக்குதல் நடக்கிறான். அம்பாள் சும்மா இருப்பாளா? பயங்கர கோபம். அவ தன்னோட புருவத்தை நெரிக்கிறா அப்படியே. அந்த அம்பாளோட கோபத்தை பார்த்து நித்யாதேவிகள் 15 பேரும் ஆவேசமுற்றார்கள். சோ இந்த இருளை வந்து எப்படி ஒளிய கொண்டு அவ முறியடிச்சா அப்படிங்கறது தான் பார்க்க போறோம் அடுத்த ஸ்லோகத்துல. இதை எப்படி அவ ஹேண்டில் பண்ணினா அப்படிங்கிறது. சுதா சிவகுமார் மம்மி. அஸ்தமித்த பின்னே மலகன் மோதல் 15 அசுராளோடே மெல்ல வந்து. அஸ்தமித்த பின்னே மலகன் முதல் 15 அசுராளோடே மெல்ல வந்து. சுற்றிலும் 15 அக்ஷௌகினியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ. சுற்றிலும் 15 அக்ஷௌகினியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ. அஸ்தமித்த பின்னே மலகன் மோதல் 15 அசுராளோடே மெல்ல வந்து. சுற்றிலும் 15 அக்ஷௌகினியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ. அஸ்தமித்த பின்னே மலகன் முதல் 15 அசுராளோடே மெல்ல வந்து. சுற்றிலும் 15 அக்ஷௌகினியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ. தேரின் முதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள். தேரின் முதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள். கோரமாய் குட்டிலாட்சன் யுத்தம் செய்கிறான், குறைவில்லை லலிதைக்கு சோபனம் சோபனம். கோரமாய் குட்டிலாட்சன் யுத்தம் செய்கிறான், குறைவில்லை லலிதைக்கு சோபனம் சோபனம். தேரின் முதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள். கோரமாய் குடிலாட்சன் யுத்தம் செய்கின்றான், குறைவில்லை லலிதைக்கு சோபனம் சோபனம். அஸ்தமித்த பின்னே மலகன் முதல் 15 அசுராளோடே மெல்ல வந்து. சுற்றிலும் 15 அக்ஷௌகினியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ. தேரின் முதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள். கோரமாய் குடிலாட்சன் யுத்தம் செய்கின்றான், குறைவில்லை லலிதைக்கு சோபனம் சோபனம். சொல்லலாமா? சொல்லுங்க. அஸ்தமித்த பின்னே மலகன் முதல் 15 அசுராளோடே மெல்ல. அஸ்தமித்த பின்னே மலகன் முதல் 15 அசுராளோடே மெல்ல வந்து. சுற்றிலும் 15 அக்ஷௌகினியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ.
தேரின் முதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள். கோரமாய் குடிலாட்சன் யுத்தம் செய்கிறான், குறைவில்லை லலிதைக்கு சோபனம் சோபனம். ஓகேவா? சோ இப்போ எப்படி இவ அட்டாக் பண்ண போறா? பின்னாடில இருந்து அவன் விஷங்கன் வந்து பாயறான், அம்பாளோட தேரையே வந்து மூடறான். எல்லாம் இருட்டுல நடக்கிறது. முன்னாடி இந்த சக்திகள்லாம் சுதாரிச்சுண்டு அவ ஆயுதங்களை எடுக்க விடாம குடிலாட்சன் அங்க வந்து தாக்குதல் பண்றான். சோ இப்ப என்ன ஆறுது அப்படின்னா, திதி நித்யா தேவியில திதி நித்யா தேவிகள் எத்தனை பேரு? மொத்தம் 15 பேரு இல்லையா? காமேஸ்வரி, பகமாலினி, நித்யக்லினா, பேருண்டா நம்ம படிச்சிருக்கோம். அதுல வந்து 14வது திதி நித்யா தேவிங்கிறவ தான் ஜுவாலா மாலினி. சோ அந்த ஜுவாலா மாலினி தேவியும் வன்னிவாசினி அப்படிங்கிறா அந்த தேவியும் வந்து என்னன்னா அவளுக்கு அந்த லைட், வன்னிவாசினா என்ன, நெருப்பு தானே. சோ ஜுவாலா மாலினி அதுவும் வெளிச்சம். சோ அவளுக்கு அந்த ஜொலிக்கும் தன்மை கொண்டவர்கள் அவ 2 பேரும். சோ அவ 2 பேரும் அம்பாளோட உத்தரவை வாங்கிண்டு எங்க பார்த்தாலும் பேர் ஒளியை பரப்பினார்கள். சோ இருள்னு நினைச்சுண்டு கிட்ட வந்துட்டா இல்லையா அரக்கர்கள், அந்த ஒளியினால அவ எல்லாரும் நன்னா கண்ணுக்கு தெரிஞ்சா. சக்தி சேனை சுதாரிச்சுன்றது திருப்பியும் அவளை தாக்க ஆரம்பிச்சுட்டா. சோ அந்த 15 நித்யா தேவிகளும் விஷங்கனுக்கு துணை வந்த அந்த 15 அக்ஷோனி சேனைகளையும் அவ தலைவர்களையும் கணப்பொழுதுல யமலோகத்துக்கு அனுப்பி வச்சா. சோ இருட்டா இருக்கும் பொழுது அவ கஷ்டப்பட்டா. இந்த 2 நித்யா தேவிகளுடைய அருளினால் அங்கு எங்கும் ஒளி பரவி அவ சக்தி சேனை சுதாரிச்சு கொண்டு அவ மேல திருப்பியும் தாக்குதல் நடத்தினா அந்த அரக்கர்கள் மேல. சோ அவளை கொன்னு தள்ளினா. உடனே விஷங்கன் மானம் போயிடுத்து அவனுக்கு, உயிருக்கு பயந்துண்டு புறமுதுகிடு இட்டு ஓடி போக ஆரம்பிச்சானா. சோ அவன் முடிவு வந்து யார் கையால போனோம், இதெல்லாம் ஏற்கனவே எழுதியாச்சு. தண்டநாதை வாராகி தான் அவனை கொல்லணும் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த புறமுதுகையிட்டு ஓடுறவனை தாக்க கூடாது அப்படிங்கிற அந்த காரணத்தினால அந்த சக்தி சேனை விஷங்கனை உயிரோட விட்டுட்டா. ஏன்னா இதுக்கு பின்னாடி இவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவளுக்கு. அதனால அவன் தப்பி ஓடுறான்னு உடனே அப்படியே விட்டுட்டாளாம். சோ இதுதான் ஆச்சு. நம்மளுக்கு இந்த ஸ்லோகம் தான் லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும் நித்யா தேவிகளுடைய இந்த ஆக்ஷன். நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷண சமுத்சுகா அப்படின்னு ஒரு லைன் வரும். அது வந்து இந்த பார்ட்டை தான் நம்மளுக்கு சொல்றது. நித்யா தேவிகளோட சமயோஜிதமான இந்த செயல் வீரத்தை பார்த்து அம்பாளே அவளை இந்த நித்யா தேவிகளை மனசார பாராட்டினா அப்படின்னு. அடுத்தது பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நடந்தது அப்படின்னு மந்திரினிக்கும் வாராகிக்கும் தெரிய வந்ததுன்னா அவ வந்து எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ வருத்தப்படுவா. ஏன்னா இது எல்லாமே பேக்ல இருந்து வந்து இவாளை அட்டாக் பண்ணிருக்கா. சோ அம்பாளும் அந்த நித்யா தேவிகளுமே பார்த்து இந்த வேலையை முடிச்சுட்டா. இன்னும் இவாளுக்கு தெரியாது, முன்னாடி இருக்கிற இவாளுக்கு தெரியாது. சோ இது வந்து வாராகிக்கும் மந்திரினிக்கும் தெரிஞ்சு என்ன பண்ணினா அப்படின்னு பார்க்க போறோம். தனலட்சுமி மாமி வாங்க. எஸ் மேம். பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல். பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல். என்ன ராகம் போடுறேன்? முண்டே தண்டனாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்தம்மன் இருந்து விட்டாள். முன்னே தண்டநாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்த மண் இருந்து விட்டாள். பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல். முண்டே தண்டனாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்தம்மன் இருந்து விட்டாள். பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல். முன்னே
முன்னே தண்ட நாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்த மண் இருந்து விட்டால். துரோகி விஷங்கன் ஒரு பானத்தால் தேரின் துலங்கோடி தன்னை அறுத்து விட்டான். துரோகி துலங்கோடி தன்னை அறுத்து விட்டான். துரோகி விசங்கன் ஒரு பானத்தால் தேரின் துலங்கு கொடி தன்னை அறுத்து விட்டான். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தால் சோபனம் சோபனம். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தால் சோபனம் சோபனம். துரோகி விஷங்கன் ஒரு பானத்தால் தேரின் துலங்கு கொடி தன்னை அறுத்து விட்டான். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தால் சோபனம் சோபனம். பின்னே கல்லர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல், முன்னே தண்ட நாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்த மண் இருந்து விட்டால். துரோகி விஷங்கன் ஒரு பானத்தால் தேரின் துலங்கு கொடி தன்னை அறுத்து விட்டான். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தால் சோபனம் சோபனம். பின்னே கல்லர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல், முன்னே தண்ட நாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்த மண் இருந்து விட்டால். துரோகி விஷங்கன் ஒரு பானத்தால் தேரின் துலங்கு கொடி தன்னை அறுத்து விட்டான். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தால் சோபனம் சோபனம். சோ கோபத்தோட அவ அந்த புருவங்களை அப்படி வளைச்ச உடனேயே திதி நித்யா தேவிகள் அதுல அந்த ஜுவாலா மாலினி வன்ஹிவாசினி அவ 2 பேரும் வந்து அந்த இடமே ஒளியூட்டினா அப்படிங்கறது பார்த்தோம். அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல வருது. கீதா குரு அக்கா வாங்கோ. மாதா முகத்தினோட கோபத்தில் இருந்த மாணிகள் 15 காமேஸ்வரிகள். மாதா முகத்தினூட கோபத்தில் இருந்த மானிகள் 15 காமேஸ்வரிகள். பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள் ஜுவாலா மாலினி முதல். பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள் ஜுவாலா மாலினி முதல். மலகன் மூதர் 15 அசுராலயம் வந்து சேனையை கொன்றாள் காமேஸ்வரிகள். மலகன் மூதர் 15 அசுராலயம் வந்த சேனையை கொன்றாள் காமேஸ்வரிகள். மெலிந்த விஷங்கனை கொல்லாமல் துரத்தியே லலிதையின் முன் வந்தார் சோபனம் சோபனம். மெலிந்த விஷங்கனை கொல்லாமல் துரத்தியே லலிதையின் முன் வந்தாள் சோபனம் சோபனம். மாதா முகத்தினூட கோபத்தில் இருந்த மானிகள் 15 காமேஸ்வரிகள். பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள் ஜுவாலா மாலினி முதல். கரெக்டா? மலகன் மூதர் 15 அசுராலையும் வந்த சேனையை கொன்றாள் காமேஸ்வரிகள். மெலிந்த விஷங்கனை கொல்லாமல் துரத்தியே லலிதையின் முன் வந்தார் சோபனம் சோபனம். மாதா முகத்தினூட கோபத்தில் இருந்த மானிகள் 15 காமேஸ்வரிகள். பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள் ஜுவாலா மாலினி முதல். மலகன் மூதர் 15 அசுராலையும் வந்த சேனையை கொன்றாள் காமேஸ்வரிகள். மெலிந்த விஷங்கனை கொல்லாமல் துரத்தியே லலிதையின் முன் வந்தார் சோபனம் சோபனம். தேங்க்யூப்பா. பியூட்டிஃபுல். ஓகே, சோ அவன் புறமுதுகு காட்டின் ஓடினா, சரி இவனை கொல்றதுக்கு தக்க தருணம் வரும், அப்போ தண்டனாதை அவனை கொன்னுடுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மத்த தேவிகள் எல்லாம் அவனை விட்டுட்டா, தப்பிக்க விட்டுட்டா, உயிரோட விட்டுட்டா அப்படிங்கறது பார்த்தோம். சோ அப்போ தண்டினியும் மந்திரினியும் வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டாலாம். நம்ம வந்து நெருங்க முடியாத இந்த தருணத்துல இப்படி அம்பாளுக்கு ஆபத்து வந்துடுத்தே அப்படின்னு மனசு ரொம்ப நொந்து போனாலாம். அப்ப வந்து ஜுவாலா மாலினி, நித்யா தேவியில ஜுவாலா மாலினி தான் வந்து
சமாதானம் வந்து சொல்றா மந்திரினிக்கும் வாராகிக்கும். அப்ப வந்து என்ன பண்றா, கவலைப்படாதீங்கோ, இதுக்கு நான் ஒரு உபாயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி சேனைய ஃபுல்லா சுத்தி யாருமே நெருங்க முடியா வண்ணம் ஒரு அக்னி கோட்டையை உருவாக்கினா ஜுவாலா மாலினி தேவி. அதுதான் நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும். ஜுவாலா மாலினி காட்சிப்த வன்ஹி பிராகார மத்தியகா. வன்ஹினா நெருப்பு. சோ ஒரு நெருப்பு கோட்டை, அதாவது சாயங்காலத்துக்கு மேல எந்த ஒரு இந்த மாதிரி அட்டாக் தெரியாம வந்து பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபுல் சக்தி சேனைய சுத்தி ஒரு அக்னி கோட்டைய கட்டுறா ஜுவாலா மாலினி. அதுதான் பாக்குறோம் அடுத்தது. கண்ணம்மை வாங்கோ. நமஸ்காரம். குடிலாட்சணையும் துரத்தினாள் வாராகி கூடி வந்த அசுராளை கொன்றாள். குட்டிலாட்சணையும் துரத்தினாள் வாராகி கூடி வந்த அசுராளையும் கொன்றாள். விடிய காலம் கண்டு விஷங்கன் செய்ததுகளை விசையாய் மந்திரினி தண்டனாதையுமாய். விடியற் காலம் கண்டு விஷங்கள் செய்ததுகளை விசையாய் மந்திரினி தண்டனாதையுமாய். ராகம் போச்சு. ஆமா. குடிலாட்சணையும் துரத்தினாள் வாராகி கூடி வந்த அசுராளை கொன்றாள். விடியற் காலம் கண்டு விஷங்கன் செய்ததுகளை விசையாய் மந்திரினி தண்டனாதையுமாய். குடிலாட்சணையும் துரத்தினாள் வாராகி கூடி வந்த அசுராளை கொன்றாள். விடியற் காலங்கண்டு விஷங்கன் செய்ததுகளை விசையாய் மந்திரினி தண்டனாதையுமாய். அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போட சொன்னாள். அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போடச் சொன்னாள். அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போடச் சொன்னாள். அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போடச் சொன்னாள். தென்புறம் வீதியொரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினியும் காவல் சோபனம் சோபனம். தென்புறம் வீதியொரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினியும் காவல் சோபனம் சோபனம். குடிலாட்சணையும் துரத்தினாள் வாராகி கூடி வந்த அசுராளை கொன்றாள். விடியற் காலம் கண்டு விஷங்கன் செய்ததுகளை விசையாய் மந்திரினி தண்டனாதையுமாய். அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போடச் சொன்னாள். தென்புறம் வீதியோரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினியும் காவல் சோபனம் சோபனம். குட்டிலாட்சணையும் துரத்தினாள் வாராகி கூடி வந்த அசுராளையும் குட்டிலாட்சணையும் துரத்தினாள் வாராகி கூடி வந்த அசுராளை கொன்றாள். விடியற் காலங்கண்டு விஷங்கன் செய்ததுகளை விசையாய் மந்திரினி தண்டனாதையுமாய். அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்னி கோட்டையை போடச் சொன்னாள். தென்புறம் வீதியொரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினியும் காவல் சோபனம் சோபனம். ஜுவாலா மாலினி ஒரு அக்னி கோட்டையை உருவாக்கினா. இப்ப அந்த அக்னி கோட்டை எப்படி பிரம்மாண்டமா இருந்தது அப்படிங்கறத சொல்றா. என்னன்னா பிரம்மாண்டமான அக்னி கோட்டை எப்படி 100 யோஜனை அகலம் 30 யோஜனை உயரம். சோ அகலம் மட்டும் இல்ல, உயரமும் 30 யோஜனை உயரம் இருந்துதான் அந்த நெருப்பு. அதோட வாயில், அதாவது அந்த என்ட்ரன்ஸே வந்து அந்த கோட்டையோட வாயிலே வந்து 1 யோஜனை தூரம் வாயிலே இருந்துதான். அப்படின்னா எவ்வளவு விட்டு பாருங்கோ, ஹைட்டு அண்ட் த சர்க்கம்ஃபரன்ஸ். அவ்வளோ பெரிய கோட்டையை அமைச்சிருந்தா ஜுவாலா மாலினி. சக்திகள் வந்து
அதாவது அந்த அரக்கர்கள் உள்ள வராத மாதிரி சக்திகளை காப்பாத்துறதுக்கு அந்த ஒரு கோட்டை அமைய பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அந்த தண்டனாதை வாராகியோட கட்டளைப்படி விக்ன தேவியான அந்த ஸ்தம்பினி தேவி அவதான் வந்து அந்த கோட்டையை காவல் ஏத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அம்பாளுக்கு எப்பொழுதும் வெற்றியே கிடைக்கட்டும் அப்படின்னு. சோ இது முடிஞ்சு இப்போ 2வது நாள் போர் ஆரம்பிக்கிறது. முதல் நாள் போர் பார்த்தோம், போரோட ஈவினிங்ல நடந்த தாக்குதல் பார்த்தோம். இப்ப அதை காப்பாத்துறதுக்கு அக்னி கோட்டையை ஜுவாலாமாலினி கட்டினா அப்படின்னு பார்த்தோம். சோ முதல் நாள் பொழுது போயிடுத்து. 2வது நாள் பொழுது ஆரம்பிக்க போறது. 2வது நாள் போர்ல யார் யார தாக்குறா, ரொம்ப முக்கியமான கதை இதுதான். நம்மளுக்கே தெரியும் யார் வரப்போறா, பாலை, ஸ்ரீபாலா வரப்போறா. சோ இந்த கோட்டையோட இத பார்ப்போம். 30 யோஜனை. விஜய ரவிசங்கர் வாங்கோ. 30 யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. 30 யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீ சக்கர தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்றார் சக்திகள் தீ கோட்டைக்குள். இப்படி ஸ்ரீ சக்கர தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்றார் சக்திகள் தீ கோட்டைக்குள். 30 யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீ சக்கர தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்றார் சக்திகள் தீ கோட்டைக்குள். 30 யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீ சக்கர தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்றார் சக்திகள் தீ கோட்டைக்குள். தம்பியும் மந்திரியும் தப்பி வந்ததையும் சலியாத தீக்கோட்டை மகிமை கேட்டு. தம்பியும் மந்திரியும் தப்பி வந்ததையும் சலியாத தீக்கோட்டை மகிமை கேட்டு. அன்பாய் 30 பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பினான் தேவி மேல் சோபனம் சோபனம். அன்பாய் 30 பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பினான் தேவி மேல் சோபனம் சோபனம். 30 யோஜனை உயரம் உள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீ சக்கர தேரும் சேனை கொண்டு இருக்கின்றார் சக்திகள் தீ கோட்டைக்குள். தம்பியும் மந்திரியும் தப்பி வந்ததையும் சலியாத தீ கோட்டை மகிமை கேட்டு. அன்பாய் 30 பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பினான் தேவி மேல் சோபனம் சோபனம். 30 யோஜனை உயரம் உள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீ சக்கர தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்றார் சக்திகள் தீ கோட்டைக்குள். தம்பியும் மந்திரியும் தப்பி வந்ததையும் சலியாத தீ கோட்டை மகிமை கேட்டு. அன்பாய் 30 பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பினான் தேவி மேல் சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ அடுத்தது லலிதையுடைய புத்திரி பாலாம்பிகைக்கும் வண்ட புத்திரர்களுக்கும் இடையே நடக்கும் போர் தான் 2ஆம் நாளோட ஹைலைட். அது ஆரம்பிக்க போகுது. பாலையுடைய போர் விளையாட்டு ஆரம்பிக்கிறது. சோ பண்டன் வந்து இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அடுத்தது என்ன பண்றதுன்னே அவனுக்கு புரியல. என்ன பண்ணாலும் இந்த பொண்ணுங்களை, இந்த சக்தி சேனைய ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்னு யோசிக்கிறான். என்ன பண்றான், தன்னோட பிள்ளைகளை கூப்பிடுறான். அவ முன்னாடி 30 புதல்வர்களும் வந்து நின்றார்கள். அப்போ வந்து பசங்க ஆறுதல் சொல்றா அப்பாக்கு, கவலைப்படாதப்பா, அந்த பொம்பளை கூட்டத்தை நாங்க மண்ணாக்குறோம், அந்த அக்னி கோட்டைய நாங்க அணைக்கிறோம், அந்த லலிதையை கைது செஞ்சு இங்கே இழுத்துண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த 30 பேரும் கர்ஜனை பண்ணிண்டு போருக்கு புறப்பட்டார்கள். சரியா, போருக்கு புறப்பட்டா. அடுத்தது வந்து
நம்மளுக்கு மெயினான இது ஆரம்பிக்கிறது. அந்த பண்டபுத்திரர்கள் குரல் அவ்வளோ கோபம் அவளுக்கும். அது என்ன நம்ம சேனைய இப்படி பண்றான்னு 30 பேரும், அதுவும் யங் பிளட் வேறையா, கத்திண்டே போறா. அந்த குரல் வந்து சக்தி சேனை எங்க பார்த்தாலும் எதிரொலிக்கிறது அவளோட குரல். ஆனா அந்த சிறுமி, சின்னஞ்சிறுமியோடைய அந்த காதுல வந்து அவ குரல் கேட்கும் பொழுது, இதுதான் சந்தர்ப்பம் அப்படிங்கிற மாதிரி அம்பாள் ஒருங்கே எழுந்து நிக்கிறா. இதுதான் நம்மளுக்கு சந்தர்ப்பம்னு கோவத்தோட அவளும் எழுந்து நிக்கிறா. யார் அந்த சின்னஞ்சிறு பெண்? அவள்தான் பாலை. அனைத்து சக்திகளுக்கும் மேலானவள் அந்த பாலை. சகல வித்யைக்கும் நிதியானவள் அந்த பாலை. அந்த பராசக்தியோட அன்பு அணைப்பிலேயே அவளோட மடியிலேயே எப்பொழுதும் இருப்பவள் அந்த பாலா. பாலாம்பிகை தான் அந்த அம்பாளுடைய அன்புக்கு உகந்த மகள். அந்த லலிதா திரிபுர சுந்தரியே இந்த பாலா திரிபுர சுந்தரியும் ஆவாள். அவளேதான் இவளும் அப்படிங்கிற அம்பாளுடைய பிராண சக்தியா இருக்கிறது இந்த பாலை. முட்கண்களை உடைய அந்த அம்பாளுக்கு 4வது கண்ணா 9 வயதான இந்த குமாரி பாலை இருக்கிறாள். இவளும் அவ்வளோ செக்கச்செவேர்ன செந்நிற மேனியை உடையவள். அவ கையில ஜபமாலை புஸ்தகம் ஏந்தி அபயவரதம் காட்டும் அந்த ஞானஸ்வரூபிணியா இருக்கா இந்த பாலாம்பிகை. சோ அந்த பால பரமேஸ்வரி என்ன பண்ணினா அம்பாள்கிட்ட வந்து கேக்குறா, அம்மா பண்டபுத்திரர்கள் போடுங்கோ. மல்லிகா மேம் மீட் போடுவோம். சோ பண்டபுத்திரர்கள் வந்து அட்டகாசம் பண்ணின்னு இருக்காமா, எனக்கு போர் புரியணும் அப்படிங்கிற அந்த ஆவலை வந்து பூர்த்தி பண்ற தருணம் இது. எனக்கு அனுமதி கொடுங்கோ. உங்கள் குமாரியான எனக்கு இப்போ விளையாடணும்னு ஆசையா இருக்கு. அதனால நான் போய் இப்போ அவளோட போர் புரியறேன். அத பார்த்து உங்களோட மனசும் குளிரட்டும் அப்படின்னு பாலை கேக்குறா. அவ அம்மாட்ட போய் பர்மிஷன் கேக்குறா. ஆனாலும் அவ யாரு? பெத்த தாய் இல்லையா? அகில லோக நாயகினாலும் அவளும் ஒரு தாய் இல்லையா? அதனால முதல்ல எல்லா அம்மா மாதிரி அவளும் வந்து, என்னது என் குழந்தைய போய் போருக்கு அனுப்புறதா? நீயே ஒரு சின்ன பொண்ணு, உன்னை நான் ஒரு கணமும் பிரிஞ்சதே இல்லையே, குழந்தையான உனக்கு போய் எதுக்கு போரெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த பாலைய சமாதானம் படுத்த பாக்குறாளாம் லலிதா தேவி. ஆனா குழந்தைக்கே உரிய அந்த பிடிவாத குணம் பாலைக்கும் இருந்துதான். அதனால இவள வந்து பேசி சமாதானப்படுத்தல. கடைசியில அவளும் திருப்பியும் இது பண்ணாம திருப்பியும் வற்புறுத்தி கேட்டு முடிவுல அந்த லலிதா தேவி பாலையை வாழ்த்தி போருக்கு அனுப்பி வச்சாளாம். சோ பாலை கையில இருந்துட்டு அந்த ஜபமாலையும் புஸ்தகம் தான் முதல்ல இருந்தது இல்லையா? அத வச்சுட்டு என்னத்த போர் பண்றது? அதனால அந்த பாலாம்பிகா என்ன பண்றா, அவளுடைய கையில ஆயுதங்களும் அந்த கவசத்தை அணிந்தும் அந்த அது எல்லாம் போட்டு கையில இருக்கிற அந்த புஸ்தக மாலை ருத்ராட்ச மாலை எல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு அம்மாவே என்ன பண்றா, அவளுக்கு அந்த கவச்சம், குட்டியா ஒரு கவச்சம், 9 வயசுக்கு பொண்ணுக்கு என்னத்த பண்ணுவா, அதனால குட்டியா ஒரு கவசமும் குட்டி குட்டியா ஆயுதங்களும் அந்த பாலைக்கு பூட்டி விட்டாளாம். அது மாதிரி ஒரு ரதம், குட்டி ஒரு அழகான ரதம், அன்னங்கள் பூட்டிய அந்த ரதத்தை அம்பாளுக்கு ஆவரண தேவதைகள் எல்லாம் புடைசூழ அவளுக்கு வாழ்த்துகள் எல்லாரும் சொல்றா. பட்டத்து இளவரசியை போருக்கு அனுப்பினாளாம் லலிதாம்பிகை. சின்னஞ்சிறிய பொண்ணு அந்த பாலை. அவ வரத பார்த்த உடனே மந்திரினியும் தண்டினியும் பயந்து போயிட்டா. இது என்னது இது, இத்தனோண்டு குழந்தை இங்க வருதே. அப்ப சொல்றாளாம், குட்டி நாங்க தான் இருக்கோமே போர் பண்ண, அம்பிகையோட உயிர் நீயே இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலைய சமாதானப்படுத்த முயல்றா மந்திரினியும் வாராகியும். ஆனா பாலை அதையெல்லாம் கேட்கிற மனநிலையிலேயே இல்ல. அதனால அவ இருக்கிற அந்த சக்தி சேனைக்கெல்லாம் ஆசையை கூறியபடி அந்த குட்டி லலிதாம்பிகையாகவே போருக்கு பவனி வர ஆரம்பிக்கிறா. அந்த அழக பார்த்த உடனே கடைசியில இவாளும் மனம் மகிழ்ந்து அந்த பாலைக்கு பாதுகாவலர்களாக 2 பக்கமும் நிக்கிறா மந்திரினியும் தண்டினியும்.
ஆனா என்ன, அதுக்கு தேவையே படல. 2ஆம் நாள் யுத்தம் ஃபுல்லாவே அந்த பாலையோடது அப்படிங்கிற அந்த ஒரு தருணம் வந்து விட்டது. இவ வந்து சரி சின்ன பொண்ணு, அவளுக்கு துணையா இருப்போம்னு 2 பக்கமும் பாதுகாப்பா நிக்கிறா. இருந்தாலும் அதற்கு அவசியமே ஏற்படல. பண்டனோட 30 மகன்களும் வந்து தனித்தனியா தோன்றறா. அவளோட ஒவ்வொருத்தரோடையும் போரிட்டு மகிழ்கிறாள் அந்த பாலாம்பிகை. மந்திரினியும் தண்டினியும் போர் புரியறத விட்டுட்டு இந்த குழந்தை பாலையோட போர பார்த்து மெய்மறந்து ரசிக்க ஆரம்பிச்சுட்டாளாம். அவ்வளோ அழகா சண்டை போடுறாளாம் அந்த பாலாம்பிகை. சோ நாள் முழுக்க அந்த பண்டபுத்திரர்களோட சண்டை போட்டு, அந்த போர் படையோட சண்டை போட்டு ஆசை தீர விளையாடிட்டு கடைசியில அவ 30 பேரையும் பஸ்பமாக்கினாள் அந்த பாலாம்பிகை. மாலை வேலை ஆயிடுத்து. ஒரே ஒரு கணத்துல 30 பானங்களை போட்டு அந்த பண்டபுத்திரர்கள் 30 புத்திரர்களையும் கொன்று அழித்தாள் அந்த பாலா பரமேஸ்வரி. தண்டினியும் மந்திரினியும் என்ன பண்ணா, ஓடி வந்து அந்த குழந்தை பாலாம்பிகையை கட்டி தழுவி கொண்டாடி அவ்வளோ சந்தோஷப்பட்டாளாம். அது லலிதா தேவிக்கும் போய் அந்த நியூஸ் போய் சேரறது. மகளுடைய அந்த வீரத்தை பார்த்து அப்படி மெச்சு போறா. தன்னுடைய பொண்ண ஆசை தீர கட்டி அணைச்சுண்டு மடியில உட்காத்தி வச்சுண்டு உச்சி முகர்ந்து வாழ்த்தினாள் அம்மா. என்ன இருந்தாலும் அந்த குழந்தையா இருந்தாலும் ஒரு தாய், குழந்தை வந்து எதுவும் ஆயிடக்கூடாதேங்கிற அந்த ஒரு பயம், எல்லா தாய்க்கும் இருக்கிற பயம் அந்த லலிதைக்கும் வந்தது. ஆனா அவ அவ்வளோ பிடிவாதமா கேட்டதுனால ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் ஒரு பக்கம் குழந்தைக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பினா. அவ வெற்றி கொண்டு திருப்பியும் வந்த உடனே அவ்வளோ சந்தோஷம். மடியில உட்காத்தி வச்சு முத்தம் கொடுக்கறா, அவளுக்கு வாழ்த்து சொல்றா அம்மா. அதுதான் நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும். பண்டபுத்திரவதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா அப்படின்ற லைன் வருது இல்லையா? சோ அதுதான் இந்த பார்ட்ட நம்மளுக்கு சொல்றது. சோ சக்தி சேனை எல்லாம் பாலையோடைய வெற்றி முழக்கம் தான் எங்க பார்த்தாலும் கேட்டு இருந்தது அப்படின்னு சொல்றேன். இதுதான் பாலாம்பாளோட சண்டை 2வது நாள். ஃபுல் அண்ட் ஃபுல் அன்னைக்கு பாலாம்பிகையோடைய இதுதான். ஆனந்தி சௌந்தரராஜன் மாமி சொல்ல வாங்கோ. பண்டபுத்ரால் சண்டைக்கு வந்ததை கண்டு பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தாள். பண்டபுத்ரால் சண்டைக்கு வந்ததை கண்டு பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தாள். கண்டித ரதத்தினில் ஏறிக்கொண்டு வந்தாள். தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள். கண்டித ரதத்தினில் ஏறிக்கொண்டு வந்தாள். தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள். பண்டபுத்ராலையும் வந்த அசுராலையும் கண்டகண்டமாய் சேதித்து துண்டமிட்டாள். பண்டபுத்ராலையும் வந்த அசுராலையும் கண்டம் கண்டமாய் சேதித்து துண்டம் இட்டாள். அந்த கண்டம் கண்டமாய் அது வந்து ஃபாஸ்டா சொல்லணும், அப்பதான் முடியும். கண்டம் கண்டமாய் சொன்னா போயிடும். கண்டம் கண்டமாய் சேதித்து துண்டமிட்டாள். கண்டம் கண்டமாய் சேதித்து துண்டம் இட்டாள். மண்டலம் புகழ தேவால் புகழ் மாலை மாதா அருகில் வந்தாள். சோபனம் சோபனம். மண்டலம் புகழ தேவாள் புகழ் மாலை மாதா அருகில் வந்தாள். சோபனம் சோபனம். பண்டபுத்ரால் சண்டைக்கு வந்ததை கண்டு பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தாள். கண்டித ரதத்தினில் ஏறிக்கொண்டு வந்தாள். தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள். பண்டபுத்ராலையும் வந்த அசுராலையும் கண்டகண்டமாய் சேதித்து துண்டமிட்டாள். மண்டலம் புகழ தேவாள் புகழ் மாலை மாதா அருகில் வந்தாள். சோபனம் சோபனம். பண்டபுத்ரால் சண்டைக்கு வந்ததை கண்டு பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தாள். கண்டித ரதத்தினில் ஏறிக்கொண்டு வந்தாள். தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள். பண்டபுத்ராலையும் வந்த அசுராலையும் கண்டகண்டமாய் சேதித்து துண்டம் இட்டாள். மண்டலம் புகழ தேவாள் புகழ் மாலை மாதா அருகில் வந்தாள். சோபனம் சோபனம்.
ஓகே, பியூட்டிஃபுல். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த இதுவும் தோத்து போச்சு அவனுக்கு. அவன் என்ன திட்டம் தீட்டினாலும் சரி, நேரா சண்டை போட்டாலும் சதி பண்ணி சண்டை போட்டாலும் எல்லாத்தையும் புஸ்ஸுன்னு போயிடுறது அவனுக்கு. அம்பாளுடைய சேனை சர்வசாதாரணமா லாவகமா அவளை வெற்றி கொள்கிறது. சோ பண்டன் என்ன புத்திர சோகம் வந்து அப்படி புலம்புறான். ஏன்னா 30 புத்திரர்கள், 30 புத்திரர்களோட தலையும் கொய்துட்டா அந்த பாலாம்பிகை. ரொம்ப சோகமாகி புலம்ப ஆரம்பிச்சுட்டான். அந்த லலிதையை பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு கத்தறான். அவனே போருக்கு புறப்பட முற்பட்டானாம். அப்போதான் வந்து விசுக்ரனும் விஷங்கனும் பண்டனை சமாதானப்படுத்தி அடுத்த திட்டத்தை திருப்பியும் தீட்ட ஆரம்பிக்கிறார். என்னதான் அடுத்த திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, விக்ன யந்திரம் அப்படின்னு ஒரு யந்திரத்தை இது பண்ண ஆரம்பிக்கிறார். சோ முதல் நாள் வந்து என்ன, இருட்டுல வந்து சண்டை போடலான்னு விஷங்கன் பண்ண சதி வந்து போச்சு, அது முறியடிக்கப்பட்டது. இருந்தாலும் 2வது நாள் ராத்திரிக்கு புதிய ஏற்பாடோட இந்த வாட்டி விசுக்ரன் புறப்படுறான். என்ன பண்ண போறான்? படையோ பரிவாரமோ எதையுமே அழிச்சுன்னு போல, அவன் தன்னந்தனியா போறான். என்ன பண்றான்? சோ அதாவது ஒரு போருனா நியாயமா தர்மத்தோட நடக்கிறது தான் அந்த காலத்துல. போரும் அப்படிதான், தர்மம் வழிதான் நடக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு வெறி வந்து சண்டை போடும் பொழுது தர்மமாவது இதுவாவது எந்த முறையும் அவளுக்கு தெரியாது, நேர் வழியில போக முடியாது. அதனால இந்த வாட்டி என்ன பண்றான்? சதி தீட்டம் தீட்டல, மாய மந்திரங்களை துணை கொண்டான் விசுக்ரன். என்ன பண்ண போறான் அப்படின்னா, இருட்டு வேளையில அந்த ஒரு மாய ரதத்துல அம்பாளோட அந்த அக்னி கோட்டை வரைக்கும் போயிட்டான் அவன். போயிட்டு அதுக்கு மேல உள்ள போக முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. கோட்டைய வெளியில நின்னுண்டு தன்னோட வேலையை ஆரம்பிச்சான். என்ன பண்றான் அப்படின்னா, 8 தேவதைகளை ஆவாகனம் பண்ணி ஒரு விக்ன யந்திரம், விக்னம்னா என்ன, அப்டக்கிள் இல்லையா? சோ அந்த விக்ன யந்திரத்தை உருவாக்கினான். அந்த 8 தேவதைகளும் என்ன பண்றா அப்படின்னா, சோம்பல், பலவீனம், அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாத அந்த தன்மை, கையறு நிலை அப்படின்பா அது, அப்புறம் உறக்கம், தயக்கம், மயக்கம், முனைப்பெண்மை, பேடித்தனம், இது எல்லாம் 8 விதமான தேவதைகள் இந்த மாதிரி 8 விதமான வீக்னஸ உருவாக்கக்கூடியவர்கள். சோ அப்படி அந்த 8 தேவதைகளையும் ஆவாகனம் பண்ணி ஒரு யந்திரத்தை உருவாக்குறான். அந்த 8 தேவதைகள் போராதா இந்த எதிரிகளை முடக்கி போடுவதற்கு அப்படின்னு யோசிக்கிறான். சோ அந்த மாதிரி ஒரு யந்திரத்தை உருவாக்குறான். சம்ஹார பீஜத்தையும் அதுல பொறிக்கிறான். நிறைய பலிகள் கொடுத்து மந்திர ஜபம் பண்ணி அந்த யந்திரத்துக்கு சக்தி ஊட்டுறான் அந்த விசுக்ரன். சோ அந்த யந்திரம் தயாரா எடுத்து அதை என்ன பண்றான், இந்த கோட்டை, அக்னி கோட்டையை தாண்டி உள்ள போக முடியாது இல்லையா? சோ கோட்டைக்கு வெளியில இருந்துட்டே அந்த யந்திரத்தை உள்ள தூக்கி எறியறான், வீசி எறியறான். அது கோட்டைக்குள்ள போய் விழறது, பூமியில அப்படியே ஆழமா புதைஞ்சு போறதாம். அம்பிகை எல்லாம் அவளுக்கு தெரியும் இல்லையா? அவளுக்கு தெரியாத விஷயமா? ஆனாலும் விளையாட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கட்டுமே அப்படின்னு அவன் போக்குக்கே விட்டுட்டாலாம் அந்த லலிதாம்பிகை. அந்த யந்திரம் வந்து உள்ளுக்குள்ள கோட்டைக்குள்ள பூமியில புதைஞ்செடுத்து அது தன் வேலையை காட்ட தொடங்கிடுது. சக்தி சேனை எல்லாம் சக்தி சேனை அப்படின்னு இருந்த சேனை அசக்தி சேனையா ஆயிடுத்தான். வீராங்கனைகள் எல்லாரும் சோம்பலா ஆயிட்டா. அவ மனசுக்குள்ள நிறைய மாறுதல்கள் வர ஆரம்பிச்சுட்டான். கையில இருந்த ஆயுதங்கள் எல்லாம் வீசி எறிய ஆரம்பிச்சுட்டாலாம். எதுக்கு இந்த போரு, எதுக்காக அசுரர்களை கொல்லணும் அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாலாம். எப்படி அந்த யந்திரம் வேலை செய்யறது பாருங்க. யாரோ தேவர்களுக்கு கஷ்டம்னா நம்ம எதுக்காக அசுராலோட சண்டை போடணும்? நம்ம அதிகாரம் செய்ய அந்த மந்திரினியும் தண்டினியும் யாரு? நம்மள எப்படி அவ அதிகாரம் பண்ண முடியும்? முதல்ல யார் இந்த லலிதா, அத சொல்லு. நமக்கெல்லாம் தலைவின்னு இவளை யார் இங்க உட்காத்தி வச்சா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாலாம் சக்தி சேனை. சோ நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால தானே அவ மகாராணியா இங்க பவனி வரா. நம்ம ஒன்னும் பண்ண முடியாது, போரெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா இந்த லலிதா தேவியால என்னதான் செய்ய முடியும்? பேசாம நம்ம தூங்குறதுதான் நம்ம நல்ல காரியம்.
அதை விட்டுட்டு இப்படி போருன்னு முட்டி மோதி எதுக்கு இப்படி காயம் படணும், நம்மளுக்கு என்ன தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சக்தி சேனை தேவியர்கள் பேசிண்டே இருக்காளாம். அந்த மாயை அப்படிங்கிறது அவ கண்ணை மறைச்சு அவ கண்ணை சொக்க வைக்கிறது. அவ எல்லாரும் படுத்து தூங்கியே போயிட்டாளாம் இந்த மாதிரி பேசிட்டு. சோ ராத்திரி ஆயிடுத்து, இதுதான் சமயம்னு அந்த அதிகாலையிலயும் அக்னி கோட்டையை முற்றுகையிட்டான் அந்த விசுக்ரன். அப்போ சக்தி சேனை அப்பவும் எழுந்துக்கவே இல்லை, ஏன்னா அந்த யந்திரத்தோட பாதிப்பு அவள்லாம் தூங்கிண்டே இருந்தாள். மந்திரினி தண்டினி அவள்லாம் எச்சரிக்கிறா, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு. இருந்தாலும் சக்தி சேனை அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை, கொரட்டை விட்டுண்டு தூங்குறாளாம். இந்த விக்ன யந்திரம் தன் வேலையை காட்ட முடியாத அந்த மந்திரினியும் தண்டினியும் அந்த படைய பாக்குறா, அவளோட அவல நிலையை பாக்குறா, மனசு கலங்கி போய் அந்த லலிதாம்பாள்கிட்டயே சரண் புடுகுந்து முறையிடறா. கடைசியில வேற வழியே தெரியல, ஏன்னா எழுப்பி பாக்குறா, யாருமே எழுந்துக்கல. அம்பாள்கிட்டயே போய் முறையிடுறா, தேவி இப்படி ஒரு விக்னம் நம்மளுக்கு நேரிட்டுருத்தே, இந்த விக்னத்தை எப்படி நீக்கிறது, அம்பாளே உன் விளையாட்டை நீ எப்படி நடத்த போற அப்படின்னு சொல்லிட்டு மந்திரினியும் வாராகியும் அம்பாள்கிட்டயே போய் கேக்குறா லலிதாம்பிகைட்ட. சோ இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாமா, நம்ம பிராக்டிஸ் வச்சு இப்ப பண்ணிடலாம் ஃபுல்லா, ரொம்ப அழகா போகும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு விக்ன யந்திரம், அதுக்கு விக்னேஸ்வரரையே அங்க தோற்றுவிப்பா. மகா கணேஷ நிர்பின்ன விக்ன யந்திர பிரகர்ஷிதா, அந்த கதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். அதுல பிள்ளையார் அங்க வந்து எப்படி அந்த யந்திரத்தை பொடி பொடியா ஆக்கி இது பண்ற அப்படிங்கறது நம்ம பார்ப்போம். சோ இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி, அப்படியே உள்ள அழிச்சுன்னு போயிடும் நம்மள. சரி, ஒரு ஸ்லோகத்தை முடிச்சுடலாமா? 122 வரைக்கும் முடிச்சுடலாம். வித்யாமணி மாமி வாங்கோ. பாலாதேவி கையால் பிள்ளைகள் மாண்டதை பண்டன் கேட்டு புலம்பி அழுதான் மெத்த. பாலாதேவி கையால் பிள்ளைகள் மாண்டதை பண்டன் கேட்டு புலம்பி அழுதான் மெத்த. கொலைபாதகன் விக்ன யந்திரன் செய்ய சொல்லி கொடூரன் விசுக்ரனை அனுப்பி வைத்தான். கொலைபாதகன் விக்ன யந்திரன் செய்ய சொல்லி கொடூரன் விசுக்ரனை அனுப்பி வைத்தான். துஷ்ட விசுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றி உள்ளே போக மாட்டாதே. துஷ்ட விசுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றி உள்ளே போக மாட்டாதே. கெட்டவன் பாறையில் 8 தேவதே யந்திரம் சீரி ஏவினான் கேளும் சோபனம் சோபனம். கெட்டவன் பாறையில் 8 தேவதே யந்திரம் சீரி ஏவினான் கேளும் சோபனம் சோபனம். பாலாதேவி கையால் பிள்ளைகள் மாண்டதை பண்டன் கேட்டு புலம்பி அழுதான் மெத்த. கொலைபாதகன் விக்ன யந்திரன் செய்ய சொல்லி கொடூரன் விசுக்ரனை அனுப்பி வைத்தான். துஷ்ட விசுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றி உள்ளே போக மாட்டாதே. கெட்டவன் பாறையில் 8 தேவதே யந்திரம் சீரி ஏவினான் கேளும் சோபனம் சோபனம். பாலாதேவி கையால் பிள்ளைகள் மாண்டதை பண்டன் கேட்டு புலம்பி அழுதான் மெத்த. கொலைபாதகன் விக்ன யந்திரன் செய்ய சொல்லி கொடூரன் விசுக்ரனை அனுப்பி வைத்தான். துஷ்ட விசுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றி உள்ளே போக மாட்டாதே. கெட்டவன் பாறையில் 8 தேவதே யந்திரம் சீரி ஏவினான் கேளும் சோபனம் சோபனம். ஓகே, சரியா? சோ அந்த யந்திரம் தன்னோட வேலையை காட்டுறது, அதுக்கு கடைசியில இவாளால ஒன்னும் பண்ண முடியல. மந்திரினியும் வாராகியும் லலிதையே போய் சரணடைகிறா. அம்மா, இந்த விளையாட்டு இதோட நின்னு போயிடும் போல இருக்கே, உன்னுடைய இந்த
போர் விளையாட்டு நின்னு போயிடும் போல இருக்கே, இந்த மாதிரி இதுவா இருதே, ஏதாவது பண்ணு அப்படின்னு கேக்குறா. சோ அம்பாள் அடுத்தது அதுக்கு என்ன பண்ண போறா அப்படிங்கறது அடுத்த வாரம் பார்ப்போம். இப்ப பிராக்டிஸ் பண்ணலாம். 113 இருந்து. இவர் போன பின்பு பண்டாசுரன் அனுப்பினான் 7 பிளாஸ்கரர் மந்திரி ராணுவமும். அவர் கண்ணில் சூரியனை வருத்தி வரத்தாலே அம்மன் சேனையை சம்பிக்க செய்தான். பிளாஸ்கர ஸ்தம்பன் அதை கண்டு தேவியின் ஆக்னையால் தண்டனை விசையாய் வந்தாள். குருடாகி 7 மந்திரி தலைகளை கொய்து மாலை தரித்தாள். சோபனம் சோபனம். மடிந்தார் மந்திரி என்று கேட்டு பண்டாசுரன் வந்து தம்பிமார்களுடன் யோசித்து குடிலாட்சனை பெண்ணும் சேனையோடு அனுப்பினான். கொட்டி பெரிய யுத்தம் பண்ண சொன்னான். லலிதையை பிடித்து கொண்டு வர சொல்லி ஒளித்து அனுப்பினான் தம்பி விஷங்கனையும். களவு செய்ய சொன்னான் 15 அசுராளுடன். காமேஸ்வரிக்கு ஜெயம். சோபனம் சோபனம். அஸ்தமித்த பின்னே மலகன் முதல் 15 அசுராளோடே மெல்ல வந்து சுற்றிலும் 15 அக்ஷௌகிணியால் தேரை சுற்றி வளைத்து கொண்டான் விஷங்கனப்போ. தேரின் முதல் தட்டில் இருக்கின்ற சக்திகள் தேவிக்கு முறையிட்டு அலறினார்கள். கோரமாய் குடிலாட்சன் யுத்தம் செய்கிறான், குறைவில்லை லலிதைக்கு. சோபனம் சோபனம். பின்னே கள்ளர் வந்து செய்யும் கலகத்தை புரட்டு செய்கையை தேவி அறியாமல் முன்னே தண்டனாதை செய்கின்ற சண்டையின் வேடிக்கை பார்த்தம்மன் இருந்து விட்டாள். துரோகி விஷங்கன் ஒரு பானத்தால் தேரின் துலங்கும் கோடி தன்னை அறுத்து விட்டான். வேகமாய் புருவங்களை அம்மன் கோபத்தால் வில்லு போல் வளைத்தாள். சோபனம் சோபனம். மாதா முகத்தினோட கோபத்தில் இருந்த மாணிகள் 15 காமேஸ்வரிகள். பாதக அசுரனை கொல்ல அம்மன் அனுப்ப புறப்பட்டாள். ஜுவாலா மாலினி முதல் மலகன் முதற் 15 அசுராளையும் வந்து சேனையை கொன்றாள். காமேஸ்வரிகள் மெலிந்த விஷங்கனை கொல்லாமல் துரத்தியே லலிதையின் முன் வந்தார். சோபனம் சோபனம். குட்டிலாட்சனையும் துரத்தினாள். வாராகி கூடி வந்த அசுராளை கொன்றாள். விடியற் காலம் கண்டு விஷங்கன் செய்ததுகளை விசையாய் மந்திரினி தண்டனாதையுமாய் அம்பாளிடத்தில் சொல்லி ஜுவாலா மாலினியாலே அக்கினி கோட்டையை போடச் சொன்னாள். தென்புறம் வீதியொரு யோஜனை வாசலில் ஸ்தம்பினியும் காவல். சோபனம் சோபனம். 30 யோஜனை உயரமுள்ள கோட்டை முழுவதும் 100 யோஜனை சுற்றளவு. இப்படி ஸ்ரீ சக்கர தேரும் சேனையும் கொண்டு இருக்கின்ற சக்திகள் தீ கோட்டைக்குள். தம்பியும் மந்திரியும் தப்பி வந்ததையும் சலியாத தீக்கோட்டை மகிமை கேட்டு அன்பாய் 30 பிள்ளைகளை பண்டன் சண்டைக்கு அனுப்பினான் தேவி மேல். சோபனம் சோபனம். பண்டபுத்ரால் சண்டைக்கு வந்ததை கண்டு பாலாம்பாளை தேவி அனுப்பி வைத்தாள். கண்டித ரதத்தினில் ஏறிக்கொண்டு வந்தாள். தண்டினி மந்திரினி துணையாய் வந்தாள். பண்டபுத்ராலயம் வந்த அசுராலயம் கண்டமாய் சேதித்து துண்டமிட்டாள். மண்டலம் புகழ தேவாள் புகழ் மாலை மாதா அருகில் வந்தாள். சோபனம் சோபனம். பாலாதேவி கையால் பிள்ளைகள் மாண்டதை பண்டன் கேட்டு புலம்பி அழுதான் மெத்த. கொலைபாதகன் விக்ன யந்திரம் செய்ய சொல்லி கொடூரன் விசுக்ரனை அனுப்பி வைத்தான். துஷ்ட விசுக்ரன் அக்னி கோட்டையில் வந்து சுற்றி உள்ளே போக மாட்டாதே. கெட்டவன் பாறையில் 8 தேவதே யந்திரம் சீரியவினான் கேளும். சோபனம் சோபனம். இது வரைக்கும் முடிச்சிருக்கோம்.
Thank you all. Thank you, madam. ma'am. Thank you, ma'am.